அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, நபிகள் நாயகம் எங்களுக்கு ஒரு போதனை செஞ்சாங்க, என்னுடைய அடக்க ஸ்தலத்தை நீங்கள் வணக்க ஸ்தலமா ஆக்கிறாதீங்க. இதுக்கு முந்தி உள்ள மக்கள் அப்படி செஞ்சுதான் அவங்களை கடவுளாக்கி விட்டார்கள், என்னை அந்த நிலைக்கு நீங்கள் ஆளாக்கி விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். அது ஐயா அவர்கள் படித்திருக்கிறார்கள். அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, நபிகள் நாயகத்தையே வணங்கக்கூடாது, கடவுளாக்க கூடாது, அவங்க அடக்கஸ்தலம் வணக்கஸ்தலம் ஆக்கக்கூடாது என்று சொன்ன ஒரு மார்க்கத்துல இன்றைக்கு மகான்கள் என்று சொல்லி இறந்தவர்களை புதைச்சி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வழிபாட்டு தலம் கட்டி வச்சிருக்கீங்களே, அது எப்படி சரின்னு கேட்கிறாங்க. சரி இல்லை என்றுதான் நாங்கள் கடந்த 25 ஆண்டுகளாக எங்க மக்களோடு போராடி கொண்டிருக்கிறோம். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த நாகூர் ஆண்டவர், ஏர்வாடி ஆண்டவர் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அல்லாஹ்ங்கிற ஒரு கடவுளை மட்டும்தான் வணங்கணுமே தவிர முஸ்லிம்கள்ல உள்ள புனிதர்கள் சிறந்தவர்கள் சொல்லி அவங்கள புதைச்சி வச்சு அவங்கள தெய்வமாக கூப்பிடுவதற்கு எங்க மார்க்கத்துல தடை இருக்கிறது. நீங்கள் அரபு நாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னா ஒரு தர்காவும் பார்க்கல. நபிகள் நாயகத்தை யாரும் கூப்பிட மாட்டாங்க. நபிகள் நாயகமே நீங்க தான் உதவி செய்யணும், கையெழுத்த முடியாத சமாதி வழிபாட்டுக்கு 1% கூட அனுமதி கிடையாது. நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரையை மீறி எங்க மக்கள் இதை செய்கிறார்கள்.